அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 2.5ல் தரப்பட்டுள்ள இந்த 4வது கணக்குக்கு எப்படி விடை காண்பது என்பதை இன்னைக்கு பார்க்கலாம். இதில் மட்டு மதிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. கலப்பெண் தளத்தில் ஆதி புள்ளிக்கும் அந்த கலப்பெண்ணுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் நம்ம மட்டு மதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆதி புள்ளி அப்படின்ற இந்த ஜீரோல இருந்து இந்த கலப்பெண் உள்ள புள்ளி இந்த தூரத்தை தான் மட்டு மதிப்புன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு z = x + iy அப்படின்னு ஒரு கலப்பெண் இருந்தா அந்த கலப்பெண்ணுக்கு மட்டு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாடுலஸ் ஆஃப் z = √(x² + y²). அதாவது x அச்சில் அதாவது மெய்ப்பகுதியை வர்க்கப்படுத்தணும், அதே போல கற்பனை பகுதியை வர்க்கப்படுத்தி கூட்டி ரூட் எடுக்கணும். இதுதான் மட்டு மதிப்பு. ஆதி புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் உள்ள தூரம். இந்த புள்ளி கலப்பெண்ல x, iy சொல்லலாம், அல்லது x + iy அப்படின்னு நம்ம எழுதுறோம். அப்ப இந்த ரெண்டு ஆதி புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் தான் மட்டு மதிப்பு. அந்த மட்டு மதிப்புல இருந்து z = x + iy அப்படின்னு எடுத்துக்கும் போது மாடுலஸ் ஆஃப் z மதிப்பு √(x² + y² அப்படின்னு நமக்கு கிடைக்குது. உதாரணமா இப்ப இது போல ஒரு நம்பர் இருந்தா இந்த நம்பரோட கலப்பெண்ணோட மட்டு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 13. எப்படி கிடைக்குதுன்னா மெய்ப்பகுதி 12², கற்பனை பகுதி ஐக்கு முன்னாடி உள்ளது -5² பண்ணி ரெண்டுத்தையும் கூட்டி ரூட் எடுத்திருக்கோம், 13ன்னு கிடைக்குது. அப்ப இதே போலதான் இந்த கணக்குல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாடுலஸ் மதிப்புக்கு கீழ் எல்லை மற்றும் மேல் எல்லை கண்டுபிடிக்க போறோம். இந்த மாடுலஸ் மதிப்பு இந்த மாடுலஸ்க்குள்ள மட்டுக்குள்ள ரெண்டு கலப்பெண்கள் இருக்கு, z1 + z2. இங்க z1 ஒரு கலப்பெண் இருக்கு, 6 - 8i அப்படின்றது ரெண்டாவது கலப்பெண். இந்த ரெண்டு கலப்பெண்களும் கூட்டல்ல இருக்கு. இதனோட மேல் எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கலப்பெண்களுக்கும் தனித்தனியா மாடுலஸ் கண்டுபிடிச்சு கூட்டினோம்னா அந்த மதிப்பானது இந்த மதிப்பை விட அதிகமாவோ அல்லது சமமாவோ இருக்கும், <= சொல்லலாம். அதே போல கீழ் எல்லை என்பது என்னன்னா இந்த மதிப்போட ரெண்டு கலப்பெண்களுக்கான வித்தியாசம் கண்டுபிடிக்கும். z1 மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 ரெண்டுத்துக்கும் மறுபடியும் மாடுலஸ் எடுக்கணும், மைனஸ் வந்தா பிளஸ்ஸா மாத்திடலாம். அப்ப இந்த கணக்குல கீழ் எல்லை மற்றும் மேல் எல்லை கண்டுபிடிக்கணும். இங்க கூட நாம என்ன செய்ய போறோம்னா z மாடுலஸ் ஆஃப் z ஒரு கலப்பெண் பிளஸ் 6 - 8i என்பது இரண்டாவது கலப்பெண் z2க்கு சமம்னு அர்த்தம். அப்ப நாம என்ன செய்யலாம்னா 6 - 8iயோட மாடுலஸ் மதிப்பு கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். அப்ப மெய் மதிப்பு கற்பனை பகுதி ரெண்டுத்தையும் வர்க்கப்படுத்தி கூட்டும் பொழுது √100, அதுக்கு ரூட் எடுத்தா 10ன்னு வந்துடும். இப்ப இதனோட மேல் எல்லை கண்டுபிடிக்கலாம். இதனோட மேல் எல்லைன்னா இந்த ரெண்டு கலப்பெண்களுக்கும் மாடுலஸ் போட்டு கூட்டும் போது <= அல்லது சமமாகவோ அல்லது இந்த எண்ணை விட இந்த எண் மதிப்பு அதிகமாகவோ இருக்கும். இப்ப இதுல இருந்து நம்ம மாடுலஸ் z மதிப்பு தெரியும் நமக்கு. இந்த 3 எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணுக்கான மதிப்பு 10ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். therefore <= 13 என்பது 1வது சமன்பாடா வச்சுக்கலாம். அதே போல இதுக்கு கீழ் எல்லை கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மாடுலஸ் மதிப்புக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சு வரக்கூடிய மதிப்புக்கு மறுபடியும் மாடுலஸ் எடுக்கணும். therefore <= சிம்பல் போட்டு மாடுலஸ் ஆஃப் z = 3. அப்ப இதனோட மதிப்பு -10 அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ இத மாடுலஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 10ல 3 கழிச்சா -7, உள்ள இருக்கிற மைனஸுக்கு மறுபடியும் மாடுலஸ் எடுக்கும்போது +7ன்னு போட்டுக்கலாம். இது சமன்பாடு 2. இப்போ 1,2ல இருந்து நமக்கு இந்த ஆன்சர் உண்மை என்பதை நிரூபிச்சுக்கலாம். 1வது சமன்பாட்டுல மேல் எல்லை 13 வருது, 2வது சமன்பாட்டுல கீழ் எல்லை பாத்தீங்கன்னா 7 வருது. இதே போலதான் இப்ப இன்னொரு கணக்கு 5வது கணக்கும் கொடுத்துருக்கு. 5வது கணக்குல என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுலஸ்க்குள்ள z² கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். therefore நம்ம மேல் எல்லை கண்டுபிடிக்கும் பொழுது தனித்தனியா மாடுலஸ் பிரிச்சுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் z² <= சிம்பல் போட்டு பிளஸ் போட்டு மைனஸ் மாடுலஸ், அதாவது மாடுலஸ்க்குள்ள -3 போட்டுக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தோட மதிப்பும் நமக்கு தெரியும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு பண்பின் படி z மாடுலஸ் ஆஃப் z பவர் n அப்படின்னு இருந்தா மாடுலஸ் ஆஃப் z ஹோல் பவர் n போட்டுக்கலாம். உள்ளகிற பவரை வெளியே எடுத்து போட்டுக்கலாம். அதே போல இங்க கூட நாம என்ன பண்ண போறோம்னா <= உள்ளகிற அடுக்கு 2 வெளியே எடுத்து போட்டுக்கலாம். இப்ப இதனோட மதிப்புகள்லாம் மாடுலஸ் ஆஃப் z க்கு 1 அப்படின்றதுனால 1². அப்போ 1² 1 தான். மாடுலஸ்க்குள்ள மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் விட்டு 3ன்னு போட்டுக்கலாம். therefore இதனோட மதிப்பு 1 + 3 4 அப்படின்னு வருது. இதே போல கீழ் எல்லை கண்டுபிடிச்சோம்னா தனித்தனியா பிரிச்சுக்கலாம். பிரிக்கும் பொழுது இந்த பண்பின் அடிப்படையில அடுக்கு 2 வெளியே வந்துடும். therefore மாடுலஸ் ஆஃப் z மதிப்பு 1ன்றதுனால 1² 1, இதனோட மதிப்பு 3, நடுவுல இருக்கிற மைனஸ் போட்டோம்னா -2, மறுபடியும் மாடுலஸ் எடுக்கும்போது 2ன்னு வந்துடும். therefore 1,2ல இருந்து நம்ம தரப்பட்ட இந்த
இது இந்த இந்த லைனானது உண்மை அப்படின்ட்டு நிரூபிச்சுக்கலாம். இதே போல எடுத்துக்காட்டுலேயும் ஒரு கணக்கு இருக்கு. எடுத்துக்காட்டு 2.13 இந்த கணக்கு இதே மாடல் தான். எனவே இந்த 3 கணக்குலையும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து பயிற்சி எடுங்க. வாழ்த்துக்கள்.